Samsung உடைய பாப்புலரான சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் M சீரிஸ் அதுக்கப்புறம் A சீரிஸ் ரெண்டுமே ரொம்பவே பாப்புலர். இதில் சாம்சங் உடைய A சீரீஸில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2021 லான்ச் ஆகுது. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் அந்த சீரீஸ் அதாவது பாப்புலரான சாம்சங் உடைய A சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி A72 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸ் எப்போ இது இந்தியாவில் லான்ச் ஆகும் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ சாம்சங் கேலக்ஸி A72 வந்து ஏற்கனவே லான்ச் ஆன சாம்சங் கேலக்ஸி A71 உடைய சக்ஸஸராக தான் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. A71 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலராக இருந்தாலும் அதோட சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லை, A71 வந்து இந்தியாவில் தான் 4G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ லான்ச் ஆக போகிற A72 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் ஆன A71 5Gக்கு எக்ஸாக்ட் சக்ஸஸர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிப் செட்டாக இருக்கட்டும், நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் அதுலேருந்து தான் அப்கிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இதோட ரிவீலான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது. ஸோ ரீசெண்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் ரெண்டர் இமேஜ் ரிவீலாக இருக்குது. இந்த ரெண்டர் இமேஜில் இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி கிளாஸ்டிக் பேக் பேனலில் தான் இதுவும் லான்ச் ஆகுது. பட் ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் ஒரு பேட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே கிளாஸியாக நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை, சென்டர் பஞ்ச் ஹோல் நாட்சில் இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது இந்த ரெண்டர் இமேஜஸ் பார்க்கும்போது. ஸோ ஓவராலாக A72 வந்து ஒரு பெஸ்ட் அவுட்லுக்கில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6.7 இன்ச் கொடுக்கலாம். ஸோ மேசிவ் டிஸ்பிளே சைஸோட இது லான்ச் ஆகும். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் HD+, HDR10+ சப்போர்ட் பண்ணும். வைட் ஒன் L1 சப்போர்ட்டும் இருக்குது. இதோட பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M51 கொடுத்த மாதிரி இதுவும் வந்து சூப்பர் AMOLED ப்ளஸ் பேனலில் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை. ஸோ இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் இவங்க கொடுப்பாங்க. கூடவே ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இது பண்ணும். ஸோ ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே வேண்டாம். சாம்சங் எப்போ மாதிரி ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே செக்மெண்ட்டோட தான் வந்து A72வும் லான்ச் பண்ணுவாங்க. அதே கேமரா செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இன்ஃபர்மேஷன் படி வந்து சாம்சங் கேலக்ஸி A72 தான் ஃபர்ஸ்ட் பென்ட கேமராவாக லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூவில் இருந்தது. நிறைய இமேஜஸும் வந்திருந்தது. ஆனால் இப்போ இந்த ரெண்டர் இமேஜில் ரொம்பவே கிளியராக இருக்குது. இது குவாட் ரியர் கேமராவில் தான் இது லான்ச் ஆக போகுது. 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அண்ட் மேக்ரோ லென்ஸோட இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஃப்ரண்ட்ல 32 மெகா பிக்சல். இது கூடவே சாம்சங் எப்போவுமே கொடுக்குற மாதிரி பெஸ்ட் கேமரா ஃபீச்சர்ஸ், அதாவது சிங்கிள் டேக்காக இருக்கட்டும், ஏஐயாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகி தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் ஆன A71 5G வந்து Exynos 980 இந்த 5G சிப் செட்டில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதோட சக்ஸஸர் A72 5G வந்து Exynos 1080 இந்த சிப் செட்டில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் 5G சிப் செட் அப்படின்னு சொல்லலாம். இது 5 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ணது. ஸோ பேட்டரியாக இருக்கட்டும், சிபியூவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இதை ஆப்டிமைஸ் பண்ணும். இதோட கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 கோர் வந்து உங்களுக்கு 2.8 GHz வந்து கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. அதே இன்னொரு 4 கோர் A55 கோர்ஸ் வந்து 2 GHz வந்து கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. இதோட GPU வந்து Mali G78. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் கேமிங்காக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இந்த சிப்செட் வந்து பெஸ்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணும். அதே யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா One UI 3.0 Android 11 இது லான்ச் ஆகும். ஸோ லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுக்குறாங்க. ஸோ நாக் செக்யூரிட்டி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு லோட் ஆகி தான் வரும். ஸோ ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் A72 5Gலையும் இருக்கும். அதே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5G கம்பேட்டபிலிட்டி ரொம்பவே முக்கியம். ஸோ A71 5G ஏற்கனவே குளோபலாக லான்ச் ஆனது வந்து உங்களுக்கு Exynos 980 வந்து உங்களுக்கு 2 ஸ்பெக்ட்ரம் டெக்னாலஜி, அதாவது வந்து உங்களுக்கு மில்லிமீட்டர் வேவ் டெக்னாலஜி, sub 6 GHz டெக்னாலஜி ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ Exynos 180 வந்து உங்களுக்கு 2 டெக்னாலஜி, அதாவது 2 ஸ்பெக்ட்ரம் 5G கனெக்டிவிட்டியும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணும்போதும் வந்து 2 கனெக்டிவிட்டியோடையும் லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இதோட 5G பேண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sub 6 GHzல வந்து N41 N71 இது சப்போர்ட் பண்ணும். அதே வேவ் டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு N2 N5 N41 N66 N71. ஸோ உங்களுக்கு மேஜர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5G கம்பேட்டபிலிட்டியும் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் சாம்சங் கேலக்ஸி A72ல. அடுத்ததாக பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ரிவீல்
ரிவீலான டியூவி ரேலன் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4900 mAh அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருந்தது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 4500 mAh அப்படி இல்லைனா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட லான்ச் ஆகலாம். கூடவே 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஎஸ்பி டைப் சி போர்ட்டோட தான் இவங்க கொடுப்பாங்க. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக இது 3.5mm ஆடியோ ஜாக்கோட வருது. இதோட ரெண்டர் இமேஜஸ் பார்க்கும்போது தெரியுது. கூடவே டைப் சி போர்ட், டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட், வைட் ஒன் L1 சப்போர்ட், சிங்கிள் டெக் ஃபீச்சர், நாக் செக்யூரிட்டி ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு எல்லாம் பெஸ்ட் ஃபீச்சர்ஸோட அப்லோட் ஆகி தான் வரப்போகுது சாம்சங் உடைய A72 5G. அடுத்ததாக பார்க்க போகிறது ப்ரைஸ். எல்லாத்த விட முக்கியமானது இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட சாம்சங் கேலக்ஸி A72 5G இது இந்தியாவில் என்ன ப்ரைஸிங்க்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். இது Exynos 1080 இந்த சிப்செட்டில் கொடுக்குறாங்க. சாம்சங் உடைய பிராண்ட் வேல்யூ அது மட்டும் இல்லை AMOLED பேனல்னு எல்லா விஷயங்களும் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்ராக்சிமேட்டாக 30,000 to 35,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இந்தியாவில் லான்ச் ஆகும். அதுக்கு கீழே லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ சாம்சங் உடைய A72 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 30,000 to 35,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்தியா லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் அவங்களுடைய A சீரீஸில் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜான்வரியிலேருந்து மார்ச்க்குள்ளே வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி A72 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெப்ரவரியில் நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா மார்ச்க்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆகிடும். ஸோ சாம்சங் கேலக்ஸி A72 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய உங்கள் கருத்து என்ன? இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட எந்த ப்ரைஸிங்கில் லான்ச் ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.